வணக்கம் மக்களே. கேஸ் சிலிண்டர் உள்ளவர்கள் 3 முக்கிய அறிவிப்பு மக்களே, உடனே பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டரில் இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? மறந்துடாதீங்க மக்களே. வீட்டில் பயன்படுத்தும் கேஸ் சிலிண்டருக்கும் காலாவதி தேதி உள்ளதாம். இந்த ஒரு காலாவதி தேதியை சிலிண்டர் பயன்படுத்தினால் வெடிக்கக்கூடிய ஆபத்தும் இருப்பதாக அத்துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் கூறுகிறார்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் சிலிண்டர் இல்லாத கிச்சன்களையே நீங்கள் பார்க்க முடியாது மக்களே. கிராமப்புறங்களிலும் கூட தற்போது பெரும்பாலான வீடுகளில் கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தியே சமையல் வேலைகள் செய்கிறார்கள். புதியதாக சிலிண்டர் இணைப்பு வாங்கிவிட்டால் தேவைப்படும் நேரத்தில் புக்கிங் செய்து புது ஒரு சிலிண்டரை வாங்கி கொள்ள முடியும். ஆனால் ஒரு சில மார்க்கெட்டுகளில் சிலிண்டரை மட்டும் வாங்கி கொண்டு தேவையான சமயத்தில் கேஸ் சிலிண்டர் நிறுவனத்திற்கு கொண்டு போய் சிலிண்டரை நிரப்பி மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் சிலிண்டரை இப்படி மீண்டும் மீண்டும் ரீஃபில் செய்து பயன்படுத்துவது கொஞ்சம் ரிஸ்கானது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது மக்களே. கேஸ் சிலிண்டர் என்று சொல்லப்படும் எரிவாயு உருளைக்கும் காலாவதி தேதி உண்டு என சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக உள்ளது தானே? அது மட்டும் இல்லை மக்களே. அந்த ஒரு காலாவதி தேதி தாண்டி நீங்கள் சிலிண்டர் பயன்படுத்தினால் கசிவு ஏற்படும் அபாயம் இருப்பதோடு வெடிக்கக்கூட செய்யலாம் என்று அந்த ஒரு துறையை சேர்ந்த வல்லுநர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒவ்வொரு சிலிண்டரிலும் அதன் காலாவதி தேதி குறித்து குறியீடு எண் இடம்பெற்று இருக்குமாம். அதாவது சிலிண்டரின் மேல் பகுதி, அதாவது நாம் பிடித்து தூக்கும் இடத்தில் உள்புறமாக ஆங்கில எழுத்துக்களில் A முதல் D வரையிலான ஆங்கில எழுத்தும் அதன் எண்களும் பெயிண்டில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதன் ஒரு அர்த்தம் என்னவென்றால் ஆங்கில எழுத்துக்கள் காலாவதியாகும். அது மட்டும் இல்லாமல் மாதத்தையும் எண்கள் ஆண்டையும் குறிப்பிடுகிறது. அதாவது A என்பதனுடைய அர்த்தம் முதல் காலாண்டு ஜனவரி முதல் மார்ச். B என்பதனுடைய அர்த்தம் இரண்டாம் காலாண்டு ஏப்ரல் முதல் ஜூன் வரைக்கும். C என்றால் ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் மூன்றாவது காலாண்டு. D என்பதனுடைய அர்த்தம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்கும் நான்காவது காலாண்டு என்பதை குறிக்கிறது மக்களே. எடுத்துக்காட்டாக சிலிண்டர் அதாவது C-26 அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எவ்வளோ நாள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன். C-26 அப்படின்னு எழுதியிருந்தால் அதனுடைய காலாவதி தேதி ஜூலை முதல் செப்டம்பர் 2026 அப்படின்றது ஆகும் மக்களே. இது போன்றதான் நீங்கள் சிலிண்டருடைய காலாவதி தேதியை கணிக்க வேண்டும். இப்படி பார்த்து பயன்படுத்துவது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பின்பற்றுங்கள். நன்றி.